பிரதமர் பதவியேற்பு விழாவில் நாங்கள் கலந்துக்கல. இந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் இதில் தமிழ்நாட்டுக்கு ஏறக்குறைய ஒரு பெரிய பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. கடந்த காலங்களில் காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசாங்கத்தில் 8லிருந்து 10 அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது வழக்கம். அதன் மூலமாக தமிழ்நாடு ஏராளமான திட்டங்களை பெற்று மிக வேகமாக வளர்ச்சியடைந்த சூழலை நம்ம 2004லிருந்து 2014 வரைக்கும் பார்த்தோம். இப்போ 2014லிருந்து 2024 வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தை தொடர்ந்து நரேந்திர மோடி அரசாங்கம் புறக்கணித்து வர ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய பேராபத்துகள், இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் மத்திய அரசாங்கமோ பிரதமரோ திரும்பி கூட பார்க்காத ஒரு சூழல் இருக்குது. அதை மீண்டும் பாஜகவினுடைய தமிழர் விரோத போக்கை, தமிழ்நாடு விரோத போக்கை இந்த அமைச்சரவையிலையும் அவங்க கடைபிடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்களையும் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களையும் ஒரு தமிழ்நாட்டின் பிரதிநிதியா நம்ம பார்க்க முடியாது. அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. எப்பவாவது நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு தமிழ் மக்களை இழிவுபடுத்திட்டு போறதை தவிர நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. திரு அண்ணன் முருகன் அவர்கள் மட்டும்தான் ஒரு இணையமைச்சராக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. இது ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு எதிரான போக்கு. இதை இதற்கான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இல்ல, அவங்க தமிழ்ல அதான் நான் சொல்றேனே, அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு எந்த தொடர்பும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் அவங்க எல்லா காலங்களிலும் நடந்துக்கிறாங்க. தொடர்ந்து தமிழகத்தை பிரதமர் அவமதிக்கிறப்ப அந்த அமைச்சரவையில ரொம்ப மகிழ்ச்சியா அதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எந்த மொழியில பதவி ஏற்கிறாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பதவி ஏற்றுனா நல்லது. எந்த மொழியில பதவி ஏற்றாலும் தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் அதற்கான வாய்ப்பும் இங்க குறைவா தெரியுதுங்கிறது தான் நமக்கு இருக்கிற வருத்தமான விஷயம். நன்றி. இல்ல, கடந்த 10 ஆண்டுகளில் நீட்டுக்கு எதிராக நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான நிலைப்பாட்டை நீட் விவகாரத்தில் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். நீட்ல மட்டுமில்ல, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக கடந்த 10 ஆண்டு காலமா நாங்க கடுமையா போராடி இருக்கோம். உண்மையிலேயே யாரு சமோசா சாப்பிடுறாங்கன்னா பாஜக எம்பிக்கள் தான் உட்கார்ந்து சமோசா சாப்பிடுறாங்க. நாங்களாம் எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் எங்களுடைய தொகுதிகள் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி தொடர்ந்து நாங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுற சூழல் தான் நீங்க 10 ஆண்டுகள்ல நீங்க பார்த்திருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த முறையும் நாங்க மிக கடுமையாக மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக நாங்க போராடுவோம். நீட் உட்பட தமிழ்நாட்டை பாதிக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் மிக உறுதியான நிலைப்பாட்டை நாங்க எடுப்போம். முன்பு இருந்ததை விட இன்று எதிர்க்கட்சி ஒரு உறுதியான எதிர்க்கட்சியா நாங்க இருக்கோம். 234 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதற்கப்புறம் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருக்காங்க. 236 உறுப்பினர்கள். இண்டிபெண்டன்ட் எம்பிஸ்லயும் நிறைய பேர் பாஜகவுக்கு எதிரான எம்பிக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 245 பேர் கொண்ட ஒரு பலம் பொருந்திய ஒரு எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணி இருக்குது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக கடுமையாக இந்தியா முழுவதும் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக, பாஜகவின் மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக இந்திய மக்களை அணிதிரட்டி இருக்கிறார். இன்று இந்திய மக்கள் ஒரு இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஆட்சி பொறுப்பேற்கிறப்ப மக்கள் எதுக்கடா இந்த அரசாங்கம் பொறுப்பேற்குது அப்படின்னு நினைச்ச முதல் அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கமாக தான் இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது ஜனநாயகத்திலேன்னு நான் நினைக்கிறேன். இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையான நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்திருக்காங்க. நீட்டுக்கு எதிர்ப்புக்காக கமிஷன் போட்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். இன்று அதை 8 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. நம்ம நீட்டை பத்தி ஏன் நீட்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதிரானதுன்னு சொன்னமோ அதை நிரூபிக்கிற மாதிரி இன்று நீட்டு ஊழல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீட் தேர்வில் ஒரு மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்கிறத பார்க்கிறோம். நம்ம இன்னும் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கிற ஷிண்டே அவர்களின் சிவசேனா மகாராஷ்டிரா மாநில அரசு மிக கடுமையாக நீட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. அதனால நீட் ஒரு மிகப்பெரிய ஊழல். நீட் நமது பிள்ளைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அநீதி. ஒரு சமூக நீதிக்கும் உண்மையாலுமே மெரிட்டுக்கும் அது எதிரானது. அதனாலதான் நம்ம எதிர்க்கிறோம். தொடர்ந்து அந்த எதிர்ப்பை நாங்கள் வலிமையா பதிவு செய்வோம். இல்ல, ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி இப்பதான் நான் பார்த்தேன். எனது நாடாளுமன்ற உறுப்பினரும் எனது அருமை தோழியுமான கனிமொழி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெண் ஒருவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுப்பதில் மகிழ்ச்சி. அதற்குரிய எல்லா தகுதிகளும் அவங்களுக்கு இருக்குன்னு
இல்ல நீங்க தம்பி உதய் அவர்கள் தொடர்ச்சியா நீட்டுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமா மாத்த அவர் தொடர்ந்து முயற்சி பண்றாரு. ஆனா இந்தியா கூட்டணி இன்று ஆளுங்கட்சியாக இருந்து தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக இருந்திருந்தா இந்த நேரம் நம்ம நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகிற முதல் தீர்மானம் நீட்டுக்கு எதிரானதாக தான் இருக்கு. நீட் இந்நேரம் நீக்கப்பட்டிருக்கும். நீங்க கடந்த தேர்தலிலேயே சேலம்ல ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க, இன்னொரு முறை அனிதாக்கள் இறப்பதற்கு நீட் காரணமாக இருக்காதுன்னு. நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் விரும்பாத மாநிலங்கள் மீது நீட் திணிக்கப்படாது நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பாஜக நரேந்திர மோடி அரசாங்கம் தொடர்ந்து மாணவர்களுக்கும் மக்களுக்கும் விரோதமான ஒரு அரசாங்கமா இருக்காங்க. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கிற எந்த முயற்சிகளுக்குமே அவங்க செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த முறை அது அவங்களுக்கு எளிதா இருக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா கடுமையாக ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் குரல்களையும் பதிவு செய்கிற ஒரு எதிர்க்கட்சியாக நாங்கள்